தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். Redmi Note 7 Pro. Redmi Note 7 Pro இப்பதான் சமீபத்தில் லான்ச் ஆன மாதிரி வந்திருக்கு. அதற்குள்ள அதோடைய அடுத்த சக்சஸரான Redmi Note 8 வந்து வரப்போகுது அப்படிங்கப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக Redmi அபிஷியலே ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன, மேலும் இப்போ வரையும் நமக்கு தெரிஞ்சிருக்கு Redmi Note 8 என்ன அம்சங்களோட வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அடுத்து வரப்போற Redmi உடைய பட்ஜெட் போன் என்னென்ன கொண்டு வர போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்குவோர் மீஷோ. ஆன்லைன்ல வீட்ல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப் தான் மீஷோ அப்படிங்கிறது. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அதுல போயிட்டு இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்குள்ள இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை உங்களுடைய நண்பர்கள் இல்ல அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்ல நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சோ நீங்க போடுற போஸ்ட் பார்த்துட்டு இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு லாபம் வேண்டும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக ஆர்டர்ஸ் வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட் டைரக்டா உங்களுடைய பேங்க்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சோ மீஷோ ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தி நம்ம பிரத்யேகமான வீடியோ போட்டிருந்தோம். லிங்க் கார்டுல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. Xiaomi உடைய மீ ஃபேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Weibo அப்படிங்கிற சைனீஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா Redmi உடைய GM வந்து அடுத்த Redmi Note எப்ப வருது, அதுல என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற போல கேள்வி கேட்டிருந்தாங்க. சர்ப்ரைசிங்ல அதற்கு அவர் வந்து பதில் வந்து கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னாக்கா அடுத்த Redmi Note வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்து வருது. அது வந்து இருக்கிற காம்படிஷன்ஸ் எல்லாத்தையும் விட ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற போல அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ கூடிய சீக்கிரம் Redmi Note வந்து வரும் அப்படிங்கிற நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் Xiaomi பார்த்தோம் அப்படின்னா இந்த Redmi Note சீரிஸ் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்த Redmi Note 7 ஒரிஜினலா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லான்ச் எல்லாம் வந்து விட்டுருங்க. குளோபலா பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில வந்து லான்ச் ஆயிருந்துச்சு. சோ ப்ராபப்லி இப்ப கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த Redmi Note வந்து வரலாம் அப்படிங்கிற போல நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியுது. அம்சங்களை பத்தி அவர் எதுவுமே வந்து தெரியப்படுத்தல. பட் 64 மெகா பிக்சல் கேமராவோட Xiaomi வந்து ஒரு போன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்கும். நிறைய விதங்கள்ல அவங்க வந்து அதை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்னிப்பட் மாதிரி ஸ்னீக் பீக் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இந்த Redmi Note 8 வந்து இருக்கலாம் அப்படிங்கிற போல இப்போ வந்து எதிர்பார்க்கப்படுது. மேலும் மீடியாடெக் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் G90T அப்படிங்கிற ஒரு ப்ராசரை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. Xiaomi உடைய மனுகுமார் ஜெயின் அவரே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ப்ராசரோட Xiaomi ஒரு போன் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. சோ இந்த ப்ராசர் Redmi Note 8ல இருக்கலாம் அப்படிங்கிற போலயும் தகவல்கள் வந்து இருக்கு. பட் இது வந்து கன்ஃபார்ம் ஆகல. மேலும் இது எல்லாத்தையும் தாண்டி இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சைனீஸ் சர்டிபிகேஷன் சைட்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போன் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. Redmi உடைய போன் அது வந்து Redmi Note 8 இருக்கலாம் அப்படிங்கிற போலயும் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இதுல வந்து பாப் அப் கேமரா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் இதை தவிர இன்கிரிமெண்டலான அப்கிரேட்ஸ் தான் இருக்கும் ஆல்ரெடி Redmi Note 7 Pro ஓட கம்பேர் பண்றப்ப. மேலும் ப்ராசர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Snapdragon 730 நான் பர்சனலா வந்து எதிர்பார்க்கிறேன் அட்லீஸ்ட் அந்த Redmi Note 8 Proல. பட் இவங்க மீடியாடெக் பக்கம் போற மாதிரி தான் நமக்கு இப்போ வரையும் தெரிய வந்துட்டு இருக்கு. இது அபிஷியல் கிடையாது. சோ அபிஷியலா Snapdragon 730 இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். பாப்போம் என்ன ப்ராசரோட வருது அப்படிங்கறத. அடுத்து வரப்போற Redmi Note சீரிஸ் போன்ஸா இருக்க Note 8 இல்ல அப்படின்னா Note 8 Pro. சோ கண்டிப்பாவே ப்ரோ வெர்ஷன் வந்து வரும். அதை வந்து விட மாட்டாங்க. அது வந்து நம்ம கன்ஃபார்மாவே சொல்ல முடியும். சோ இந்த இரண்டு போன்ஸ்ல எந்த அம்சங்கள் வந்தா நல்லா இருக்கும், என்ன ப்ராசர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டையர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.